ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தூதனானவர். ஆதியாகமம் 16:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. நாம் கர்த்தருடைய குடும்பத்திலே இருக்கிறோம். கர்த்தருடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம். பரலோகத்தில் உள்ள கர்த்தருடைய குடும்பத்தில் கோடி கோடியான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். கேருபீன்களும் சேராபீன்களும் இருக்கிறார்கள். பரம சேனையின் திரள் இருக்கிறது. பூமியிலே கர்த்தருடைய குடும்பத்திலே எண்ணற்ற தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். பூமியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு தூதனை பொறுப்பாக நியமித்திருக்கிறார். ஆகவே இயேசு சொன்னார், மத்தேயு 18:10, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் 1:14 சொல்லுகிறது, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. 91ஆம் சங்கீதம் 11-12 வசனங்கள் சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்கள், ஆகார் என்ற அடிமை பெண் சாராளிடத்தில் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடி போன போது கர்த்தருடைய தூதர்களில் ஒருவன் அவளை சந்தித்தான். லோத்து சோதோமிலே இருக்கும்போது அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற 2 தூதர்கள் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்த லோத்து அவர்களை கண்டு தரை மட்டும் குனிந்து வணங்கினான். ஆதியாகமம் 19:1. ஆனால் ஆபிரகாமை சந்திக்க வந்தபோது 3 தூதர்களாக 3 புருஷராக தரிசனமானார்கள். ஆதியாகமம் 18:1-2 வசனங்கள். சிலருக்கு கர்த்தர் 5 தூதர்களையும், சிலருக்கு 10 தூதர்களையும், சிலருக்கு 100 தூதர்களையும் அனுப்பக்கூடும். ரோம பட்டாளத்தில் 100 அதிபதிகள் இருந்தார்கள். 6000 பேருடைய சேனை இருந்தது. அதை ஒரு லேகியோன் என்று சொல்லுவார்கள். சில மந்திரவாதிகள் ஏவல் செய்ய 100 குட்டி சைத்தான்களை வைத்திருப்பார்கள். நானும் ஒரு 100 அதிபதிதான் என்று அவன் சொல்லுவான். அவனுடைய சதிகளை உடைத்து நொறுக்கி விடுதலையாக்க கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு 100 தூதர்களை கட்டளையிட்டு அனுப்புவார். இயேசு பேதுருவிடத்தில், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று சொன்னார். மத்தேயு 26:53. லாசரு மரித்தபோது அவனை ஆபிரகாம் மடிக்கு கொண்டு செல்ல கர்த்தர் தம்முடைய ஒரு தேவ தூதனை அனுப்பினார். லூக்கா 16:22. ஆனால் ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்க தன்னை ஒப்புக்கொடுத்த போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பவில்லை, தாமே பிதாவின் வலது பாரிசத்தில் எழும்பி நின்று அவனை வரவேற்றார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் மரிக்கும்போது இயேசு கிறிஸ்து தாமே 1000-10,000 தேவ தூதர்களோடும் வருவார். முழு பரலோகமும் உங்களை கைதட்டி வரவேற்கும். இன்றைய நினைவிற்கு 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள் 22, 23 மற்றும் 24ஆம் அதிகாரங்கள். மாலை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதனை அனுப்பி
உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.